எனக்கு வந்து நீண்ட காலமாக எனக்கு தெரியும். நான் வந்து யூகேஎம்மில் வந்து அரசியல் பிரிவில் விரிவுரையாக இருக்கும்போது அப்போவே எனக்கு பழக்கம். அப்போ அவர் எம்ஐசி வந்து டெப்யூட்டி மினிஸ்டராக இருந்தார். அப்புறம் பல மினிஸ்ட்ரியும் டெப்யூட்டி மினிஸ்டராக இருந்திருக்காரு. அப்புறம் வந்து அவர் அப்புறம் பிற்பாடு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர், அப்புறம் வந்து மினிஸ்டர் அப்படின்ட்டு எனக்கு வந்து அந்த காலத்திலே வந்து அடிக்கடிக்கு நாங்கள் சந்திப்போம். அவர் சில சில என்ன சொல்லுவாங்க, ஆய்வுலாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதாவது தோட்ட தொழிலாளிக்கு எப்படி வீடமைப்பு திட்டத்தை நம்ம கொண்டு வரது அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னு இப்போ நான் வந்து அந்த காலகட்டத்தில் நான் வந்து ஒரு எந்த கட்சியில் இல்லாட்டி கூட நான் வந்து அந்த எதிர்ப்பாளையில் தான் இருந்தேன். அதாவது மாக்கியாவை நான் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு, ஆனால் இருப்பினும் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வேட்பாடு இருந்தாலும் வந்து, ஆனால் அந்த 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 சிநேகிதம் வந்து ஒரு நீண்ட கால சிநேகிதம். அவர் என்னை நல்லா புரிஞ்சுக்கொள்வார், நானும் அவரை புரிஞ்சுக்கொள்வேன். அது பிற்பாடு வந்து நான் அரசியல் காலத்தில் இறங்கி அப்போ வந்து நான் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது பண்ணீங்களா, அப்போவும் எனக்கு தொடர்க்கும். அவர் மாய்க்கா தலைவராக ஆனார். அப்போவும் அவரும் மாய்க்காவில் கூட சொல்லுவார், கிடைக்க என்னோட குட் ஃப்ரெண்ட் ராமசாமி அப்படின்ட்டு. அது வந்து அங்கே எடுபடல. அவங்க நான் வந்து மாய்க்காவை எப்பவும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படி இருந்தபோது அப்புறம் 2010 மாய்க்கா தலைவரானார். 2015 வந்து மாய்க்கா விட்டு அவர் வெளியேறினார். பிற்பாடு வந்து உடல்நல சரியில்லை. அப்படியே போன வருஷம் மார்ச் மாதம் இந்த வீட்டுக்கு வந்து அவரை வந்து பார்க்க வந்தேன். அப்போ இருக்கும்போது அவருக்கு உடல்நிலை சரியாக போது என்னால் வந்து அவர்கிட்ட பேச முடியல, தொடர்பு கொள்ள முடியல. மனைவி தான் இருந்தாங்க. அப்புறம் தான் இந்த திடீர்னு கேள்விப்பட்டு அதாவது காலமாயிட்டார் அப்படின்ட்டு. இது கூட உட்காந்து நான் சில கட்டுரைகள்லாம் எழுதுனேன் அவரை பற்றி. என்னோட அனுபவம், என்னோட அந்த சிநேகிதம் அவர் கூட, அவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதன் அப்படின்ட்டு. ஆனால் வாய்க்கால எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, நான் யாரையும் குறை சொல்ல. ஆனால் இவரை பொறுத்தப்பட்டு ஒரு நேர்மையான ஒரு மனிதன் என்று தான் நான் கூற முடியும். நல்ல மனிதன். எங்களுக்கெல்லாம் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. அதனால தான் வந்து கேள்விப்பட்ட உடனே சரி நேற்று உட்கார்ந்து சில இதெல்லாம் கட்டுரைகள்லாம் எழுதினேன். பிற்பாடு இன்னைக்கு கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளணும் அப்படின்ட்டு ஏறப்பிள்ளைங்கள்ந்து காலையில் புறப்பட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு தான் வந்து சேர்ந்தோம். அது ஒரு நல்ல மனிதன், நல்ல ஒரு நண்பன், ஒரு நல்ல ஒரு தலைவர்.